இன்ஜினோட சவுண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு இன்னும் ரொம்ப லாங் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஹேண்ட்லிங்லாம் சொல்ல முடியாது, சொல்லவே தேவையில்ல, செம்மையாக இருக்குது. ஆஸ் ஏ பர்சனாக வந்து எனக்கு இது ஓட்டும் போது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ரைடிங் வீடியோ. ஸோ ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சூப்பர் ஸ்போர்ட் பைக் வந்து ஓட்ட போகிறேன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து பயங்கர ஸ்பீடு அந்த மாதிரி அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டும் போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்தது, ஓட்டும் போது எனக்கு எப்படி ஃபீல் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு தான் இந்த மெயினே. ஸோ ஆக்சுவலி நான் ஃபுல்லாகவே லோவெல்லாம் வச்சு ரைட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் நிறைய சிசி பைக்ஸ் ஓட்டியிருக்கேன், பட் இருந்தாலும் 1000 சிசின்றது இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ நீங்கள் யாரும் வீட்டில் ட்ரை பண்ண வேண்டாம். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்குது, நல்ல ஸ்பேஸு. ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஃபுல்லாக குனிஞ்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் என்கிட்ட ரைடிங் கீஸ் எதுவுமே இல்லை, பட் ஃபைன். ஸோ ஜஸ்ட் நார்மலாக ரைட் பண்ணுவோம் அப்படின்னு. ஓ எப்படி பீட் செம்மையாக இருக்குது இல்லையா? ஓகே, ஆக்சுவலி இன்றைக்கி இந்த வண்டி நம்ம கொடுத்தது வந்து டேனி ப்ரோ தான். ஸோ டேனி ப்ரோ தான் வந்து நமக்கு இது கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து ரைட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட வேண்டியது தான். ஸோ பட் இருந்தாலுமே செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இந்த மிரரிங் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே வந்து நமக்கு அங்கே இருக்குது. ஸோ ஓகே, நம்ம இப்போது வண்டி முதல் ஸ்டெப் எடுப்போம். ஓ செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே எக்கோன்னு காட்டுது, ஆனால் நான் எக்கனாமியில் தான் ஓட்டுறேன். எனக்கு நல்ல பவர் தேவையில்லை, எனக்கு கொஞ்சம் நல்ல டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவை. ஸோ அதனால் நான் நார்மல் இதை தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இவ்வளோ ஸ்மூத்தாக இவ்வளோ இது ட்ரைவ் பண்ணி போகிறது வந்து உண்மையாகவே செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. கரெக்டாக சொல்லப்போனால் நான் எப்போவுமே ஓட்டுற வண்டி இவ்வளோ இருக்கும், ஆனால் எனக்கு அப்படியே ஃபுல்லாக கீழே ஆக்சுவலி குறைன்னு கேட்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் குறைன்றது நான் இன்ஜினை சொல்லலை, ஆக்சுவலாக என்னோடய வாய்ஸை சொன்னேன். இன்ஜினோட சவுண்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக நான் இந்த டேர்னிங்லேயே டேர்ன் பண்ணிடலாம் அப்படின்றது தான் நான் சொல்லியிருந்தேன். பட் எனக்கு வந்து அது ஃபீல் ஆகலை, எனக்கு இன்னும் ரொம்ப லாங் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, சூப்பர் பைக்னால் இதுதான் சூப்பர் பைக் போல் இருக்குது, இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது. எனக்கு இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தேவையில்லை, எவ்வளோ ஹீட் ஆகுதுன்னு தேவையில்லை. ஸோ பட் ஸ்டில் ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் த ரைடிங். ஓகே, ஸோ டேர்னிங் எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு கீர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நானாக போடுற மாதிரி ஃபீல் ஆகுது. தட் மீன்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் இன்னும் புஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக வந்து நம்ம லைட்டாக அப்படி தொடுவோம்ல, ஸோ எனக்கு அந்த மாதிரி தெரியல. கொஞ்சம் ஒரு புஷ் கொடுத்து இன்னொரு புஷ் கொடுக்குற மாதிரி இருக்குது இதில். அண்டு ஹேண்ட்லிங்லாம் சொல்ல முடியாது, சொல்லவே தேவையில்ல, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இதோட மெயினே வந்து அந்த டாப் ஸ்பீடு ஓட்டுறது தான். ஸோ இந்த டாப் ஸ்பீட் போகும்போது எப்படி இருக்குன்னு நம்ம இந்தியன் ஆயிலில் பெட்ரோல் போட்டுட்டு நம்ம அடுத்ததில் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரோடை ஹெட் பண்ண போகிறோம்.
ஏன்னா நான் பேசுகிறது வந்து அந்த அளவுக்கு கேட்குதா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஸ்பீடு நான் போயிட்டுருக்கேன். ஸோ சொன்ன மாதிரி என்கிட்ட வந்து ப்ராப்பர் ரைடிங் கீஸ் இல்லை அப்படின்றதுனால நான் 120 ஆர் 130 நான் நிப்பாட்டிக்கிட்டேன். அண்ட் எஸ் ஆப்வியஸ்லி நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம். ஸோ வந்து என்னோட மெயின் அஜெண்டா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இதை ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தான். ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி ஸோ ஆஸ் எ பர்சனாக வந்து எனக்கு இது ஓட்டும் போது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, கப்பல்லே சொல்லலாம் நாம் இந்த வண்டியை. ஏன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் 70-80 போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரியே எனக்கு தெரியல. எல்லா வண்டியிலும் இருக்க மாதிரி தான். ஸோ ஏதோ சும்மா 10-20 இல்லை 20 சொல்ல முடியாது, ஒரு 30ன்னு சொல்லலாம். ஸோ 30 ஓட்டிகிட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு பட் இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றது செக் பண்ணுறது கொஞ்சம் பிடிக்கும் எனக்கு. ஸோ நம்ம ஈவன் ஆர்எஸ்லேயே நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். 6th கியரில் எவ்வளோ ஸ்லோவாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக போகும். நான் எதுவுமே பண்ணல. ஓ லைட்டாக அப்படியே ஒரு செச்சிக் 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 செச்சிக்னும் போது போகுது. 28 28லேருந்து நம்ம புஷ் பண்ணாலே போகுது. ஈவன் நான் 6th கியர் டாப் கியரில் இருக்கேன். ஓகேவா? அண்ட் எக்கனாமி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், டுவெண்ட்டி 27 26 என்னை முந்திரி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா எப்படி போகுதுன்னு. டக்குன்னு அப்படியே எப்படி சொல்கிறது, நம்ம ரொம்ப ஈவன் லோவரில் போனால் கூட இந்த வைப்ரேஷன் ஆகுதோ, இந்த கடமடான்னு சவுண்ட் கேட்குறதோ எதுவுமே இல்லை. அப்படியே எடுத்து அப்படியே அது வாட்டுக்கு போயிட்டே இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம், நான் இது வந்து சிட்டியில் ரைட் பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. ஸோ கான்ஃபிடென்ட் இல்லைன்னு சொல்கிறத விட ஆக்சுவலாக டேனி ப்ரோக்கு வந்து ஆல்ரெடி இன்னொரு கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அந்த வீடியோவுக்கு அவருக்கு தான் வந்து நம்ம மெயின் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம மதுரையோட பைபாஸ்லேயே ரிங் ரோட்லேயே வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு அண்ட் சென்னை இதுலேயே வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ முடிஞ்சால் நான் வந்து ஆக்சுவலாக இது பின்னாடி வந்து இது வின் சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். பட் ரியல் எக்ஸாஸ்ட் நோட் கேட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட லிமிட்டுக்கு வந்துட்டோம். ஸோ பைபாஸ் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் நான் ஜஸ்ட்டு ரிட்டன் போகிறேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரே ஒரு குட்டி ஆசை இருக்குது. ஸோ ஹெல்மெட்டை கழட்டிட்டு வித்தவுட் ஹெல்மெட்டு ஸோ இந்த பீட்டை கேட்டுக்கிட்டே ஒரு வாட்டி கொஞ்சம் தூரம் ஓட்டணும்னு ஆசை. பட் அது தட் இஸ் நாட் அட்வைசபிள். செம்ம பிக்கப்பு. அந்த ஆக்சுவலாக நான் வந்து இப்போ முறுக்கின ரீசன் வந்து ஸ்பீடு செக் பண்ணுறதுக்காக, அந்த சவுண்ட் கேட்கறதுக்காக. ஜிபி ஆக்சுவலாக நான் வந்து சொன்ன மாதிரி கியர்ஸ் எதுவும் போடலை. ஆக்சுவலாக அது ப்ராப்பர் வே கிடையாது. கியர்ஸ் போட்டு தான் கண்டிப்பாக வந்து இது பண்ணணும்.
ஸோ பட் இருந்தாலும் எனக்கு ஜஸ்ட் சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வாங்கினேன். ஸோ எனக்கு வந்து காலில் வந்து நல்லாவே ஹீட் தெரியுது. எனக்கு கால் சைடில் நல்லாவே ஹீட் தெரியுது. நல்லாவே சொல்கிறத செம்மையாக தெரியுது எனக்கு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்றது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உண்மையாகவே செம மெஷினு. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 முறிக்கு மட்டும் காட்டுறேன். ஸோ மெயின் வந்து இதோட பீட்டு தான். ஸோ நீங்கள் பீட் கேட்க சூப்பராக இருக்குது. ஸோ எனிவே ரொம்ப தேங்க்யூ மக்களே. ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 10 மினிட்ஸ் போட்டிருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப மெமரபிளான ஒரு மூமெண்ட் சொல்லலாம். ஸோ நல்லாவுமே இருந்துச்சு, எனக்கு நல்லா என்ஜாய் பண்ணேன் நான். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளோட பேச்சு மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.